Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நியூ ரெக்ரூட்மென்ட் ஜாப் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஜாப்புக்கு நீங்க வந்து +2 பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேல நீங்க வந்து என்ன டிகிரி படிச்சிருந்தாலுமே இந்த ஒரு ஜாபுக்காக நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆபீஸ் அசிஸ்டன்ட், ஆபீஸ் பாய், அது மட்டும் இல்லாம டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர், ஃபீல்ட் அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு 7 விதமான பணியிடங்கள் வந்து பார்த்தா இப்ப கரண்டா வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்றது, யாரெல்லாம் இதுக்கு வந்து தகுதியான நபர்கள், ஆன்லைன்ல வந்து பார்த்தா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே டீடைலா உங்களுக்கு நான் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம முழுமையா வந்து பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்க எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க நண்பா, இப்போ டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் எங்கே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு போஸ்டிங் வைஸ் உங்களுக்கு வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் அப்படிங்கிற இந்த ஒரு போஸ்டிங் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி படிச்சிருந்தீங்கனாலே அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரி போஸ்ட்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் டெம்பரரி போஸ்டிங்னாலே வந்து சேலரி வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. பட் அந்த மாதிரி இதில் கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டி உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், மிகப்பெரிய நம்ம தமிழ்நாட்டிலே வந்து ஒரு பாப்புலரான ஒரு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம். அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒர்க்கு கிடைக்குது அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரியான போஸ்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு டெம்பரரி போஸ்டிங் தான். டெம்பரரி போஸ்டிங்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரியாக வந்து 35க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரியான சேலரி இன்க்ரிமெண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுக்கு வந்து ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபீல்டு அண்ட் ட்ரைனிங் கோஆர்டினேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கண்ட்டு, அதுவுமே சேலரியாக வந்து 35,000 45,000 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, உங்களுக்கு ஜூம் பண்ணி நான் வந்து காட்டுறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட்டில் வந்து இப்போ செகண்ட் லெவலில் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர், இந்த ஹாரிகல்ச்சர் ரிலேட்டாக நீங்கள் படிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா எம்இயில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டெக்கில் வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதை தாண்டி பிவிஎஸ்சி நான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த ஜாப்புக்கு ரோலுக்கு வந்து 2 வேகன்ட் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுக்கான சேலரி ஸ்டார்டிங் சேலரி வந்து 28,000 35,000 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபீல்டு அசோசியேட் அப்படிங்கிற அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஜாப் ரோலுக்கு வந்து எம்எஸ்சியில் வந்து ஃபிசிக்ஸ் பயாலஜி படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிஇயில் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதை தாண்டி வந்து பிஎஸ்சி பிடெக்கில் வந்து அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூரேஷன் வந்து இருக்கும். சேலரி வந்து 20,000 ஸ்டார்டிங் சேலரி அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலிமெண்டர் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுக்கு வந்து பிஎஸ்சியில் வந்து அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். பிஇ பிடெக்கில் வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கலாம். இன்ஜினியரிங்கில் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 8 வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்துமே வந்து 1 இயர் டூரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 18,000 சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. எல்லாருமே அது ஆசைப்பட்டு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வந்து அதிகமாக சர்ச் பண்ணுவாங்க கவர்மெண்ட் ஜாப்லேயே. பட் இந்த இடத்துல வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுமே வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு பேசிக் சேலரி வந்து 15,000 16,000 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. 2 வேக்கண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. பிஎஸ்சி பிகாம் பிஏல வந்து வித் எக்ஸ்பீரியன்ஸோட உங்களுக்கு டேட்டா என்ட்ரி பண்ண தெரியுது அப்படின்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அந்த ஆஃபீஸில், அதாவது பல்கலைக்கழகத்தில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். +2 அதர் ரிலவெண்ட்டாக நீங்கள் வந்து டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். பிஎஸ்சி பிகாம் பிஏ படித்தவங்க கூட இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் ஸ்டார்டிங் சேலரியாக உங்களுக்கு 15,000 வரைக்கும் கொடுக்குறாங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு. இப்போ இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்க முடியும். இது அப்படி கீழே வரும்போது உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இந்த இடத்துல அப்லோட் பண்ண ஒட்ட சொல்லியிருக்காங்க. நேம் ஆஃப் அப்ளிகேண்ட் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய நேம், உங்களுடைய லீகலாக உங்கள் பேர் எதுவோ அதை நீங்கள் இந்த இடத்துல வந்து எழுதுங்க. உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து கொடுங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஏஜும் நீங்கள் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஜெண்டர் வந்து மேலான் ஃபீமேலான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த ஜாப் ரோலுக்கு நம்ம பார்த்த இந்த 7 பதவிக்குமே வந்து ஆண்களும் அப்ளை பண்ணிக்கலாம், பெண்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலு.
நீங்கள் எதுவோ அதை வந்து இந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டெலிஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ணுங்கள், இமெயில் ஐடி, கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து இந்த இடத்துல கொடுங்க. சரிங்களா? இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டெஸ்ட்டும் கிடையாது, ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எதுவுமே கிடையாது. நேரடி பணி நியமனம் பண்ணுறாங்க. அதாவது இன்டர்வியூவில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. அந்த இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை இமீடியட்டாக வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க. நம்மளுக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. லாஸ்ட் டேட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 28ஆம் தேதி வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 17, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 நாள் தான் டைம் இருக்குது. இந்த 10 நாளைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எந்த மாதிரி நீங்கள் வந்து மைண்ட் செட்டோடு இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஜாப்பும் நம்ம வந்து ஈஸியாக வந்து வாங்கிக்க முடியும். 28/10/2022 ஈவினிங் 5 மணிக்குள்ளே இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலியமும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து இதெல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயில் அட்ரஸ்க்கு வந்து மெயில் பண்ண சொல்லியும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதை நீங்கள் வந்து சாஃப்ட் காப்பியை வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல மற்ற இன்ஃபர்மேஷனாக கொடுங்க. உங்களோட எஜுகேஷன் நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க, நீங்கள் வந்து இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு தான் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு +2 மட்டும் படிச்சிருந்தாலே போதும். அதனால் நீங்கள் +2 வந்து கொடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து அதை ரிலேட்டடாக டேட்டா என்ட்ரி ஜாப், இந்த ஃபீல்டு அசோசியேட் அப்படிங்கிறதுலாம் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதுக்கேற்ற மாதிரியான டிகிரிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த போர்டில் வந்து படிச்சிங்க யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட்டில் அது பேர் இந்த இடத்துல கொடுக்கணும். இயர் ஆஃப் பாசிங் 2022 முடிச்சிங்கன்னா 22 கொடுங்க. ஏன்னா இந்த ஜாப் மோஸ்ட்லி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க கேட்கல, ஃப்ரெஷர்ஸ் வெல்கம் பண்ணுறாங்க. அதை தாண்டி வந்து எக்ஸ்பீரியன்ஸான இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அந்த டிகிரிலேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எடுத்தீங்களோ அந்த பர்சன்டேஜ் வந்து இந்த இடத்துல கொடுங்க. சரிங்களா? எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நெல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் அப்ளிகண்ட்டோட சிக்னேச்சர் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த லொக்கேஷன் வந்து கொடுங்க. டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு டேட் கொடுங்க. சரிங்களா? 17ஆம் தேதி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 18ஆம் தேதி கொடுங்க. ஏன்னா கொரியர் அப்படியே உள்ளே போயிட்டு ரிட்டர்ன் அப்படியே கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா, அதுக்காக நீங்கள் வந்து 18ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொரியர் பண்ணணும். அதாவது ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலியமாக நீங்கள் வந்து அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டைரக்டர் சென்ட்ரல் ஆஃப் வாட்டர் ரிசர்ச், அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை 6,25,000 அப்படிங்கிற இந்த ஒரு அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோலேயுமே நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சாலும் ஓகே. நான் உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி காட்டுறேன். நான் எல்லோ கலரில் உங்களுக்கு மார்க் பண்ணிக்க பார்த்தீங்களா, இந்த அட்ரஸ் தான் நீங்கள் வந்து இந்த ஒரு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணி தேவையான டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி செல்ஃப் சிக்னேச்சர் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து மெயில் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து மெயில் ஐடி, அஃபீஷியல் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த மெயில் ஐடியுமே வந்து நோட் பண்ணிச்சுக்கோங்க. இந்த ஜாப்பில் வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி மோர் ஜாப் அப்டேட்டுக்கு மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ், டெலிகிராம் குரூப்பில் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணி உங்களுடைய ஜாப்ஸாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், ஆன்லைன் ஜாப் வந்து பண்ணக்கூடிய நபர்களாகட்டும் எல்லாருக்குமே வந்து எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ்னு ஒரு குரூப் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டெலிகிராமில். அதில் நிறைய நபர்கள், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய நபர்கள் வந்து ஆன்லைனில் வந்து அர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர். அதே மாதிரி நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஆசைப்பட்டு ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதில் வந்து உள்ளே ஜாயின் பண்ணுங்கள். எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் வந்து யாருக்கும் பே பண்ண போகிறது கிடையாது. ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி உங்களுடைய டைம் ஃப்ரீடத்தை நீங்கள் வந்து கொடுத்தாலே நல்ல ஒரு டீசெண்டான அமௌண்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து மேக் வந்து பண்ண முடியும். சரிங்களா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பா. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.